ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் யோபின் புஸ்தகம் அதிகாரங்கள் 25 முதல் 28 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 25வது அதிகாரத்திலே செய்கியனான பில்தாத் சொல்கிறதான காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். மகிமை உண்டாகுவதாக. மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பது எப்படி? ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் சுத்தமாயிருப்பது எப்படி என்ற கேள்வியை அங்கே பில்தாத் வைக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். உண்டாவதாக. ஆம், நம்மை நீதிமானாக்குகிறது ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் தமது இரத்தத்தை சிந்தி இரத்தத்தினாலே நம்மை நீதிமானாக்குகிறார். நானே உங்களை பரிசுத்தப்படுத்திய கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 26வது அதிகாரத்திலே யோபு மறுமொழியாக சொல்கிறதான காரியங்களை இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. அங்கே அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். பூமியானது உருண்டை என்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பதற்கு முன்பதாகவே வேதம் சொல்லுகிறது. இங்கே மாத்திரமல்ல, ஏசாயா 40 அதிகாரம் 22வது வசனத்திலும் நாம் அதை பார்க்கிறோம். அநேக விஞ்ஞான உண்மைகளை வேதம் நமக்கு விளக்கி தருவதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஆம், அவர்தாமே அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமரப்பண்ணி தமது ஞானத்தினால் மூர்க்கத்தை அடக்குகிறார். தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிற்று. மகிமை உண்டாவதாக. அவர் தமது சிங்காசனம் நிற்கும் ஆகாசத்தை ஸ்திரப்படுத்தி அதன் மேல் தமது மேகத்தை விரிக்கிறார். இப்படிப்பட்ட பல காரியங்களை இங்கே யோபு அந்த நாட்களிலேயே சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 27ஆம் அதிகாரத்திலே தொடர்ந்து யோபு சொல்கிறதான காரியங்கள். மகிமை உண்டாவதாக. என் உதடுகள் தீமையை சொல்லுவதில்லை, என் நாக்கு கபடம் பேசுவதில்லை. அப்படியான காரியங்களை சொல்கிறதை கொண்டு நாம் பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. திட நம்பிக்கையில் சகிப்புத்தன்மையுடன் எதிர்கொள்வதிலும் நீதியிலும் விசுவாசத்தில் முயற்சியோடு இருப்பதிலும் இங்கே எடுத்துக்காட்டாக யோபுவினுடைய வாழ்க்கை இருக்கிறது. தன்னுடைய நேர்மையை காத்து கொள்கிறதில்லை, தேவனிடத்தில் உண்மையான விசுவாசத்தோடு இருப்பதில்லை. அவருடைய உறுதியான தீர்மானம் விசுவாசிகளின் ரட்சிப்பின் வரலாற்றிலே ஈடு இணையில்லாத நமக்கு முன்மாதிரியாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகிமை உண்டாவதாக. அநேக பிசாசானவன் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி தன் மனைவி மூலமாக பேசின பொழுதும் அங்கே அதற்கு யோபு எதிர்ப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். புதிய பட்டும் விசுவாசிகளாகி நமக்கும் சோதனைகள், வருத்தங்கள், பல காரியங்கள் வரும் பொழுது இந்த யோபுவுடைய வார்த்தைகள் நம்மை திடப்படுத்தும். மகிமை உண்டாவதாக.
தேவனின் கரத்தை குறித்து கிரியை குறித்து உங்களுக்கு உபதேசிப்பேன். சர்வ உலகத்தில் இருக்கிறதை நான் மறைக்க மாட்டேன் என்று அந்த வேதனையிலும் யோபு சொல்லுகிறதான காரியங்கள். உண்டாகும். 28வது அதிகாரத்திலும் அநேக விஞ்ஞான உண்மைகளை அங்கே யோபு வெளிப்படுத்தி காட்டுகிறார். வெள்ளிக்கு வெளிவிடம் உண்டு, பொன்னுக்கு புடமிடும் ஸ்தலம் உண்டு, இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படும், செம்பு கற்களிலிருந்து உருக்கி எடுக்கப்படும். இப்படிப்பட்ட பொறியியல் காரியங்களையும் இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி மேல் ஆகாரம் விளையும், அதன் கீழடக்கிலோ அக்கினியால் மாறினது போல் இருக்கும். அதன் கல்லுகளில் இந்திர நீளம் விளையும், அதன் பொடியில் பொன் பொடிகளும் உண்டாயிருக்கும். சமயம் உண்டாவதாக. அதே வேளையிலே ஒரு கேள்வியை அங்கே யோபு வைக்கிறார். ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எங்கே? சமயம் உண்டாவதாக. அதற்கு பதிலையும் இங்கே கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கடைசி வசனம் 28வது வசனத்திலே, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதை புத்தி என்று சொன்ன சமயம் உண்டாவதாக. ஆம், கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி நீதிமொழியில் 1 அதிகாரம் 7வது வசனம், சங்கீதம் 61:5 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம் பரிசுத்தமான தேவனை வருத்தப்படுத்தாதபடிக்கு அவருடைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி என்று வேதவசனம் சொல்கிறது. இந்த வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது சொல்லும் தேவனுடைய சமூகம் நம்மோடு நம்மை நடத்துவதாக, மகிமையான ஆசீர்வாதங்களை நமக்கு அருளி செய்வதாக. ஆமேன், ஆமேன்.